viewers, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 ஓட சாப்டர் 8 எக்ஸாம்பிள் நம்பர் 8.27 பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் சம். 2 dice are rolled together. Find the probability of getting a doublet or a sum of faces as 4. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2 டைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட சாம்பிள் ஸ்பேஸை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6 இப்போது 6 வரைக்கும் தான் நம்மளுக்கு ஒரு டையில் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி 2,1 அந்த லைனு 3,1 4,1 5,1 அந்த லைன் 6,1 அந்த லைன். ஸோ இப்போ உங்களுக்கு என் ஆஃப் எஸ் வந்து 36 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இப்போது அவங்க ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ டப்லெட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அதை தான் நீங்கள் வந்து ஏ ஈவெண்ட்டாக எடுத்துக்கணும். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அ டப்லெட். டப்லெட் அப்படின்னு என்னது? டபுள்ஸ். தட் இஸ் 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6. ஸோ என் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 6. பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். ஸோ 6/36. அடுத்தது பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் சம் ஆஃப் ஃபேஸஸ் ஆஸ் 4. அதாவது நம்ம இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா 4 வரணும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ 1,3 அது வந்து 1 + 3 4ன்னு வந்துடும். அடுத்தது 2,2 4ன்னு வந்துடும். 3,1 4ன்னு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இந்த மூணுமே உங்களுக்கு பியோட இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிடும். அப்போ என் ஆஃப் பி வந்து எவ்வளோ? 3ன்னு வந்துடும். அப்போ பி ஆஃப் பி வந்து என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். ஸோ 3/36 போட்டுக்கணும். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏன் இன்டர்செக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க இந்த ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதால ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பிகாஸ் ஆர்ன்னு கொடுத்தாலே நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா 2,2 தான் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1. அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஃபார்முலா n of a intersection b by n of a, so which is 1/36. இப்போ p of a union b formula p of a plus p of b minus p of a intersection b. so 6/36 plus 3/36 minus 1/36. டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்து எழுதிக்கலாம். அப்போ 6 + 3 9 9 - 1 8/36. ரெண்டுமே 4 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோம்னா 2/9 தான் இந்த சம்முடைய ஆன்சர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க் சம். லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.